தலை. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னா, நான் பர்சனலா ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் குட் பேட் அக்லி. அந்த படத்தோட ட்ரைலர் 9/1 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்பதான் அவங்களோட மைத்ரி மூவிஸ் அவங்களோட போஸ்ட் பார்த்தேன். சர்வர் இஷ்யூ அப்படின்றதுனால சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்ப அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தல ரசிகர்கள் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம். ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணாங்க, பட் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமா வெயிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கலெக்ஷனை இது கன்ஃபார்மா அடிச்சிரும் அப்படின்றதா தோணும். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை ரொம்ப சீக்கிரமாவே டக்குன்னு கிராஸ் பண்ணிரும் அப்படின்றது தான் என்னோட ஒரு சின்ன கெஸ்ஸு. உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் இன்ன வரைக்கும் வரல. டைம் இப்போ 9/9 பார்ப்போம் 9/10 வருதான்னு. ஏன்னா இந்த கூட்டினா 10 வர மாதிரி உள்ளதுலேயே விட்டுட்டு இருக்காங்க. ஸோ 9/10 வந்துச்சு அப்படின்னா தென் ரியாக்ட் பண்ணுவோம், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ட்ரெய்லருக்கு. ஆஃப்டர் டெக்கேடா நினைக்கிறேன். அந்த வி சென்டிமெண்ட்டை விட்டு தனியாக ஒரு படம் குட் பேட் அக்லி. இந்த டைட்டிலும் தலை தான் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு சொன்னதா சொல்றாங்க. அவர் தான் சொன்னாரு ஒரு பேட்டியில, இந்த டைட்டில் தலை தான் எடுத்து கொடுத்தாரு, சாரி அஜித்குமார் சார் தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மியூசிக்மே ரொம்ப சூப்பரா பக்காவா வந்துட்டு இருக்கு. நான் எல்லா சாங்ஸுமே ரியாக்ட் பண்ணியிருந்தேன். தயவு செஞ்சு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் ஆச்சு, 9/10 ஆச்சு. வாங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா லக்கு. வரல 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 ரிஃப்ரெஷ் வரல வரல ரிஃப்ரெஷ் வரல 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 ரிஃப்ரெஷ் வரல வரல. சரி ஓகே, வந்துச்சு. இப்போ நான் ரியாக்ட் பண்ணுறேன். பாய். ஃபைனலி ட்ரெய்லர் வந்துருச்சு. டைம் இப்போ 9:21 ட்ரெய்லர் வந்திருக்கு. ஐயோ விளம்பரம் வந்திருக்கு. அதுக்குள்ளே ஏதாச்சும் பேசிடலாம். யார் எதுக்கடா இவ்வளோ லேட் பண்ணீங்க? இவ்வளோ பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித்குமார் சார், த்ரிஷா மேம், அதுக்கப்புறம் நிறைய பேர், நிறைய டோட்டலாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஒரு 20 பேர்கிட்ட இருக்கும். 20 பேரோட லிஸ்ட்டு 20க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக், எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி, டிஓபி அபிநந்தன் ராமானுஜம். டீசரை மாதிரியே ட்ரெய்லரும் ஒரு மாதிரி பக்காவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 3 2 1 go. என்னதுடா இது? ஓகே, எடுத்தோன்னே நைஸ். சூப்பர் பாட்டு, நல்லா ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாரோட இன்ட்ரோவும் கொடுத்துட்டாங்க. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லா செமையா இருக்கு. யங் லுக். ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். செதுக்கல். This is my fucking game. எப்படிடா? எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். எனக்கா விட்டேன். மங்காத்தா ரெஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டத தொட்டு தானே ஆகணும். கரெக்ட் தான். ஏகே வராரு வழி விடுறா. எஸ், அண்ணன் வராரு வழி விடுற மாதிரி. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். என்னடா அப்படி வச்சிருக்கீங்க? சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஐயோ எவ்வளோ நாளாச்சு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனா உயிர் மட்டும் இருக்காது. உயிர் பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல சிம்ரன் மேம். I miss you. Miss you too. வெயிட். என்னடா நடக்குதுங்க? ஐயோ, எனக்கு ஏன் இப்படி சிரிக்கிறேன்னு சத்தியமா தெரியல. இது ஒரு ஒரு சரியலான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு.
எங்க இருந்து ரெஃபரன்ஸ், எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்து பில்லா போட்டோ, என்னது மங்காத்தா இடையில இப்போ ஒரு டைலாக் வந்துச்சுல்ல, அது பேர் என்னது, இது ஐயோ மங்காத்தால இருந்து தள்ளி விடுறது அது. அதுக்கப்புறம் அந்த தீனா படத்துல இருந்து டைலாக் ரெஃபரன்ஸ் அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்தேன்ற மாதிரி அள்ளி போட்டு கொண்டு வரேன். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், செகண்ட் டைம் பார்க்க போறேன். உங்களுக்கு ஆசிரிச்சுன்னா வாங்க பார்க்கலாம். அகெயின் எங்க 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 3, 2, 1 go. இந்த பாட்டு பிளேஸ்மெண்ட் தான். ஏய் ஒரே நிமிஷம், மிஸ் ஆயிடுச்சு சாரி. 3, 2, 1 go. இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. இது எப்படி நீங்க அங்க பிளேஸ் பண்ணிருக்க போறாங்கன்னு தெரியல. ஏய் எல்லாரோட இன்ட்ரோவும் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 20 செகண்ட்ஸ்க்குள்ள பேக் பண்ணிட்டாங்க. சாக்கோ ஏகே சார், இதோ பில்லா லுக். இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். இந்த லுக் எப்ப படத்துல வரப்போகுதுன்னு தெரியலையே. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். மை திஸ் இஸ் மை ஃபக்கிங். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது எப்படி பிளேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. மங்காத்தா ரெஃபரன்ஸ். எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர். ஓகே இந்த யங் லுக் சீரியஸ்லி பார்க்கணும். சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். ஏகே வராரு வழி விடுறா. அது யாருன்னா பார்க்கணும், கூட சேர்ந்து ஃபைட் பண்றது. இருங்க பாய், ட்ரெண்ட் இருங்க பாய். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இது வில்லா. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். அந்த அது டைலாக் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கார் ஃபைட் சீன்ஸ் தான் மேஜர் பார்ட்டா இருக்கும். பேட் பாய், குட் பேட் பாய். ஆமா, இது இந்த படத்துல எவ்வளவு வருஷம் ஆச்சு? வாலிதான். அதுக்கப்புறம் ஓகே ட்ரீட் தல ரசிகர்களுக்கு இல்ல ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே சொல்லலாம் ஒரு செம்ம ட்ரீட். செம்மன்னா வேற லெவல் ட்ரீட். எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் இனிமேல் எத்தனை டைம் பார்க்க போறேன்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஆனா எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் லேட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த லேட்டை மறக்கடிக்கிற வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெய்லர், வேற லெவல் ட்ரெய்லர். நிறைய ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் குட்டி குட்டியா பிச்சு கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பிடிச்சதா பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் தான் எடிட் பண்ணுவோம் உட்காந்து. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஐயம்மா வந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா மறக்காம பாருங்க அண்ட் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. தலை